ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்பொழுது காமிக ஏகாதசி விரதம் மற்றும் அதன் பலன்களை பற்றி விரிவாக காண்போம். வாருங்கள். காமிக ஏகாதசியானது சவான் மாதம் என்று அழைக்கப்படும் ஆடி மாதத்தின் கிருஷ்ணபட்சத்தின் ஏகாதசி திதியில் நிகழ்கிறது. அதன்படி இந்த காமிக ஏகாதசியானது ஜூலை 31ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. காமிக ஏகாதசி என்பது கிருஷ்ணபட்ச ஏகாதசி ஆகும். ஆஷாட மாத கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசி திதியை காமிகா ஏகாதசியாக கொண்டாடுவர். காமிகா ஏகாதசியின் விரத மகிமை நாம் இப்பொழுது விரிவாக பார்க்கிறோம். மகான்களைப் போன்று புண்ணியசீலரான யுதிஷ்டிர மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணரிடம், மேலான பரம்பொருளே, ஆஷாட மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரும் புண்ணிய திதியான தேவசயனி ஏகாதசியை பற்றியும் அந்நாளில் ஏகாதசி விரதம் கடைபிடிப்பதால் ஏற்படும் ஒப்பற்ற பலன்களை பற்றியும் அறிந்து கொண்டேன். இப்பொழுது ஆஷாட சிராவண மாதத்தின் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசி திதி பற்றி விவரங்களை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆகையில் கோவிந்தா, என் மீது கருணை கொண்டு அந்த ஏகாதசியின் பெருமைகளை விரிவாக சொல்லுங்கள். முதன்மையான தெய்வமே வாசுதேவா, எனது பணிவான நமஸ்காரங்களை தங்களது திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் என்று கூறினார். ஸ்ரீகிருஷ்ணரோ அதற்கு பதிலளிக்கையில், தர்மத்தை என் நிலையில் விடாலும் காக்கும் யுதிஷ்டிரா, ஒருவனது பாவங்களை எல்லாம் அழித்து சுப விளைவுகளை ஏற்படுத்தும் ஏகாதசி உபவாசத்தின் மகிமையை சொல்கிறேன் என்று கூறிவிட்டு பின்வருமாறு கூறலாயினார். ஒருமுறை நாரத ரிஷியும் பிரம்மாவிடம் இந்த ஏகாதசியின் மகாத்மியத்தை பற்றி எடுத்துச் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார். நாரதர் தனது தந்தையான பிரம்மாவை நோக்கி, தண்ணீரில் பிறக்கும் தாமரை மலரின் மீது அரசன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதைப் போல் காட்சியளிப்பவரே, அனைத்து உயிர்களையும் படைக்கும் வல்லமை பெற்றவரே, மைந்தரான எனக்கு ஆஷாட ஸ்ராவண மாதத்தின் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசி திதியின் பெயர் என்ன, அப்புண்ணிய தினத்தன்று வழிபட வேண்டிய கடவுளை பற்றியும் கடைபிடிக்க வேண்டிய விரத வழிமுறைகளையும் விரதத்தை மேற்கொள்வதால் கிட்டும் நற்பலன்களையும் விரிவாக எடுத்துச் சொல்லுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். பிரம்மா அதற்கு பதிலளிக்கையில், என் அருமை மகனே நாரதா, இவ்வுலகத்தில் நலனுக்காக நீ தெரிந்து கொள்ள விரும்பிய அனைத்தை பற்றியும் உனக்கு விரிவாக எடுத்துச் சொல்கிறேன், கேள் என்றார். சிராவண மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச ஏகாதசி காமிகா ஏகாதசி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. மிகவும் புண்ணியமானது. காமிக ஏகாதசியின் மகத்துவம் சொல்லில் அடங்காதது. இந்த ஏகாதசியின் மகாத்மியத்தை வெறும் காதால் கேட்பவர்களே அஸ்வமேத யாகம் நடத்திய பலனை பெறுவர் என்றால் இதன் பெருமையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சங்கு, சக்கரம், கதை, தாமரை ஆகிய 4 திவ்ய ஆயுதங்களையும் தன் 4 திருக்கரங்களில் ஏந்தி கதாதரன் என்னும் திருநாமத்தாலும் ஸ்ரீதரன், ஸ்ரீஹரி, ஸ்ரீவிஷ்ணு, மாதவன், மதுசூதனன் என்னும் மற்ற திருநாமங்களாலும் போற்றப்படும் மகாவிஷ்ணுவை வணங்குவோருக்கும் அவரது பாதாரவிந்தங்களை சரணாகதி என்று தியானிப்போருக்கும் நிச்சயமாக பெரும் நற்பலன்கள் கிட்டும். காமிக ஏகாதசி அன்று மகாவிஷ்ணுவிற்கு செய்யப்படும் பூஜை, ஆராதனை ஆகியவை ஒருவருக்கு புண்ணிய சேத்திரமான காசியின் கங்கையில் நீராடுதல் அல்லது சிம்மராசியில் குரு பகவான் கோட்சாரம் செய்யும் காலம், சோமவார பூர்ணிமா தினத்தன்று கோதாவரி நதியில் நீராடுதல், இவை அனைத்தையும் செய்வதால் கிட்டும் நற்பலன்களை விட சிராவண மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் காமிகா ஏகாதசி விரதத்தை அதற்குரிய வழிமுறைப்படி மேற்கொள்வதுடன் அன்று பகவான் கிருஷ்ணனை ஆராதனையுடன் வழிபடுவது மிகவும் அதிக நற்பலன்களை அருளும். காமிகா ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதால் கிடைக்கும் நற்பலன்கள் பால் சுரக்கும் பசுவை கன்றுடனும் தீவனங்களுடனும் தானமாக அளிப்பதால் கிடைக்கும் நற்பலன்களுக்கு சமமானது. சுபமான காமிகா ஏகாதசி தினத்தன்று ஸ்ரீதரன் என்னும் திருநாமத்தை கொண்ட மகாவிஷ்ணுவை வணங்குவோரின் பக்தியை தேவர்களும் கந்தர்வர்களும் நாகர்களும் பந்நாகர்களும் மெச்சுவர். கடந்த பிறவியின் பாபங்களைக் கண்டு அஞ்சுபவரும் இப்பிறவியில் பாபங்களை விளைவிக்கும் ஆதாயகரமான வாழ்க்கையில் மூழ்கியிருப்பவர்களும் தங்களால் இயன்ற அளவிற்கு இந்த காமிகா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து நம் பாபங்களிலிருந்து விடுதலை பெறலாம். காமிகா ஏகாதசி விரதமானது அனைத்து தினங்களையும் விட மிகவும் பவித்திரமான நாளாகும். ஆகையால் அன்று விரதம் மேற்கொள்ளுதல் அனைத்து பாவங்களையும் அளிக்கும் சக்தி கொண்டதாக உள்ளது. நாரதா, ஸ்ரீ ஹரியே இந்த ஏகாதசி தினத்தை பற்றி கூறும்போது
காமிகா ஏகாதசி அன்று விரதத்துடன் உபவாசம் இருப்பதால் கிட்டும் புண்ணியம், பக்தி, இலக்கியங்கள் காட்டிய நல்ல வழியை பின்பற்றி நாமும் அன்று உபவாசம் இருந்து விரதம் அனுஷ்டிப்பது மிக நல்லது. அன்று ஸ்ரீஹரியை துளசி தலங்களுடன் வணங்குவோர் தம் பாபத்தின் விளைவுகளிலிருந்து விடுபடுவர். மேலும் எப்படி தாமரை இலையானது தண்ணீரில் இருந்தாலும் தண்ணீருடன் தொடர்பு இல்லாமல் இருக்கிறதோ அதேபோல் அவர்கள் பாபங்கள் தீண்டாமல் வாழ்வர். பவித்திரமான காமிகா ஏகாதசி அன்று உபவாசத்துடன் விரதத்தை கடைபிடிப்பவர் தன் பிறப்பு இறப்பு என்னும் மாய சக்கரத்திலிருந்து விடுபட்டு மறுபிறப்பில்லா நிலையை அடைவர் என்பது நிச்சயம். கடந்த காலத்திலும் நிறைய தவசிகளும் யோகிகளும் இந்த காமிகா ஏகாதசி தினத்தன்று விரதம் மேற்கொண்டு மிக உயர்ந்த ஆன்மீக நிலையினை அடைந்துள்ளனர். ஆகவே அவர்கள் காட்டிய நல்ல வழியை நாமும் பின்பற்றி மேலான பதவியை அடைவோம். பக்தி இலக்கியங்கள் அனைத்தையும் படிப்பதால் கிட்டும் புண்ணியத்தை விட பன்மடங்கு மேலானது என்று அருளியுள்ளார். காமிகா ஏகாதசி என்று விரத வழிமுறைகளின்படி உபவாசம் இருந்து இரவில் கண்விழித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மகிமையை விளக்கும் புராணங்களை பாராயணம் செய்பவர் யமதர்மராஜனின் கோபத்துடன் ஒருபோதும் ஆளாக மாட்டார்கள். நாராயணனை பவித்திரமான ஒரு துளசி தலத்தை சமர்ப்பித்து பூஜிப்பவர் அடையும் புண்ணியமானது ஒருவர் 200 கிராம் தங்கம் மற்றும் 800 கிராம் வெள்ளியை தானம் செய்வதால் அடையும் புண்ணியத்திற்கு சமமானது. முத்து, பவழம், மாணிக்கம், புஷ்பராகம், வைரம், வைடூரியம், கோமேதகம் போன்ற விலைமதிப்பில்லான கற்களினால் செய்யப்படும் பூஜையை விட பவித்திரமான துளசி இலைகளால் செய்யப்படும் பூஜையானது பகவான் மகாவிஷ்ணுவிற்கு மிகுந்த பிரீத்தியை அளிக்கிறது. புதிதாக தோன்றிய மலர்களுடன் கூடிய துளசியை பகவான் கேசவனுக்கு சமர்ப்பிப்பவர் இப்பிறவி மட்டுமல்லாது முந்தைய பிறவி மீண்டும் நாம் வரும் பிறவிகளிலும் பாவங்கள் நீங்க பெறுவர் என்பது ஐதீகம். ஏகாதசி அன்று துளசி தேவியை தரிசனம் செய்பவர் தம் பாவங்கள் அழியப் பெறுவர். அன்று துளசி தேவியிடம் இருப்பிடமான துளசி செடியை தொட்டு வணங்குதல், பிரார்த்தனை செய்தல் ஆகியவை அவருடைய நோய் நொடியிலிருந்து அவருக்கு நிவர்த்தி அளிக்கும். அன்று துளசி செடிக்கு நீர் ஊற்றுபவர் எக்காலத்திலும் யமதர்மராஜனை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. எவர் ஒருவர் நெய் அல்லது எள் எண்ணெயினால் விளக்கேற்றி ஸ்ரீ கிருஷ்ணரை பூஜித்து ஆராதிக்கிறாரோ அவர்தம் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று முடிவில் சூரியனின் வாசஸ்தலமான சூரிய மண்டலத்தை 10 மில்லியன் விளக்குகளின் பிரகாசத்திற்கு சமமான பிரகாசமான உடலுடன் அடைவர். இந்த ஏகாதசியானது மிகவும் பவித்திரமானது. இன்று பூஜிப்பவரின் புண்ணிய கணக்கை யமதர்மராஜனின் சித்திரகுப்தனாலும் கணக்கிட இயலாது. பவித்திரமான இந்த காமிகா ஏகாதசி தினமானது பகவானுக்கு மிகவும் பிரியமான நாளாகும். ஆகையால் அன்று முன்னோர்கள் அனைவரும் நெய்விளக்கேற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டு சொர்க்கத்தை அடைந்து அமிர்தத்தை அருந்தும் பாக்கியம் பெற்றனர் என்று இந்த நூல் கூறுகிறது. எண்ணிலடங்காத பாவங்களை அளிக்கும் சக்தி வாய்ந்த இந்த காமிகை ஏகாதசி விரதத்தின் பெருமைகளை பிரஜாபதி பிரம்மா தனது புதல்வன் நாரதருக்கு உரைத்ததை அப்படியே நான் உங்களுக்கு உரைக்கிறேன். இப்புனித காமிகை ஏகாதசி விரதமானது பிராமணனை கொன்றால் உண்டான பாவம், கருவில் வளரும் குழந்தையை அளித்த பாவம் போன்ற கொடிய பாவங்களிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியது. காமிகை ஏகாதசி விரதம் இருப்பவர் கட்டாயம் விஷ்ணுலோகம் எனப்படும் வைகுந்தத்தை அடைவர் என்பதில் எந்தவிதமான ஐயமில்லை. அனைவரும் இந்த விரதத்தை அவசியம் கடைபிடிக்கவும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.